அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மட்டன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு தான் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு, உப்பு போட்டு வேக வச்சுக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மட்டன், தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி குழம்பு சட்டி வைங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக சிகப்பானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. மட்டன் போடுங்க. மஞ்சள் தூள் போடுங்க. கம்மியாக போடுங்க மஞ்சள் தூள். முதல்ல நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். தக்காளி போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க மசிகிற வரைக்கும். கொத்தமல்லி, புதினா போடுங்க. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவும் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம நார்மல் தண்ணியும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக விடுங்க. வெந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றுங்க. தேங்காய் போட்டு குழம்ப மிக்ஸ் பண்ணுங்கள். கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்னோட குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்